சில சினிமா பிம்பங்கள் என்ன குழந்தைகள் வந்து ஒரு பொம்மையை பார்த்தோன்னே வாங்கி அதை எடுத்து பார்க்கணும்னு நினைக்கும். அப்புறம் ஒரு ஒரு போர் அடித்தோன்னே தூக்கி போட்டுரும். அதனால் கண்டிப்பாக வந்து அப்படி தான் விஜயோடைய ஆட்சி. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஓட்டு போடுவோன்னு போட்டிருக்காங்க. ஆட்சி சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது காலம் பதில் சொல்லும். கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க. தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்ததுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. காங்கிரஸுடைய துரோகம். நீங்கள் 28 சீட்டை அடம் பிடிச்சி கேட்டு வாங்குறீங்க. எலெக்ஷன் நடக்குது, நடந்து முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்து சொல்லாமல் இல்லாமல் ஓடுறீங்களே. ஒரு சின்ன நாகரீகம் கூட இல்லாமல் திருப்பி ராகுல் காந்தி மூஞ்சிலே முடிக்க முடியாது. இனிமேல் வர திமுக பக்கமே வரமாட்டாரா? நாம் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இன்னும் சொல்லணும்னா இன்றைக்கு நம்ம ஆட்சியை இழக்கலை. நம்முடைய தயவில் தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தியை எப்பயுமே யாரும் ஏற்றுக்கல. பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் மோடியும் அமித்ஷா நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, காங்கிரஸ், குறிப்பாக ராகுல் தான். ராகுலுடைய இயலாமை, அவருடைய ஸ்ட்ராட்டஜி எங்கே போனாலும் யார்கிட்டையும் ஒத்து வரலையே. இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. 10 சீட்டு முதல் வாங்க நீங்கள் விஜய்கிட்ட. அதோடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் உதயநிதி. அது திமுக தொண்டர்களுடைய ஆதங்கம். ஒரு துரோகம் பண்ணிட்டு ஊரில் குத்திட்டு போன மாதிரி ஒரு தேவையில்லை. கொல்லாமல் போகிறதுங்கிறது வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். 20 வருஷத்துக்கு மேலே நம்முடைய முதுகு மேலே ஏறி நின்று நம்ம மேலே சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகில் குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. பிஜேபியை நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தோம். காரணம் என்னென்னா, தொடர்ந்து காங்கிரஸோட நம்ம இருக்கிறதுனால திமுக அளவுக்கு மீறி பிஜேபியை விமர்சனம் பண்ணுச்சு. காரணம், காங்கிரஸ் வந்து இன் ஃபியூச்சர் வரும் பண்ணும். ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதமாகவே ராகுல் காந்திக்கு ஒரு திமுகவை பிடிக்கலன்னா ரைட்டு, அந்த கூட்டணியை சரி பண்ணியிருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிவிக்கோட போயிருக்கலாம். வந்து கழுத்தறுத்தது ஏன்றாங்க. திமுக இல்லை இன்னுமே ஏறி அடிக்கும். அதோட மாற்றம் இல்லை. ராகுல் காந்தியை தோல் உரிக்கணுங்க. ராகுல் காந்தியுடைய துரோகத்தை தோல் உரிக்கணும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இளைஞர் அணியினுடைய அந்த ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சு. இதில் முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின், திமுக தலைவர் அவர்களும், எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த பேசிய பேச்சு என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சா இருக்கு. அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேச்சாகவும் இருந்துச்சு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் நேற்று திமுக தலைவர் ஸ்டாலினுடைய பேச்சு ஒன்றும் பெருசாக கான்ட்ரவர்சியெல்லாம் இல்லை. கான்ட்ரவர்சி மீன்ஸ் அவர் நம்ம ஒன்றும் தோக்கலை. சில சினிமா பிம்பங்கள் என்ன குழந்தைகள் வந்து ஒரு பொம்மையை பார்த்தோன்னே வாங்கி அதை எடுத்து பார்க்கணும்னு நினைக்கும். அப்புறம் ஒரு ஒரு போர் அடித்தோன்னே தூக்கி போட்டுரும். அதனால் கண்டிப்பாக வந்து அப்படி தான் விஜயோடைய ஆட்சி. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஓட்டு போடுவோன்னு போட்டிருக்காங்க. அதில் சரியாக இருக்குமா, ஆட்சி சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது காலம் பதில் சொல்லும். கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க. நம்மளை வந்து ஓட்டு போடாத மக்கள் மீண்டும் நம்மளை தேடி வருவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நம்ம காத்திருப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருந்தார். அதில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு தான் ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் பேசுனது தெளிவான ஒரு பேச்சு தான். நம்ம பலமுறை சொல்லிட்டோம், காங்கிரஸுடைய துரோகம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் 28 சீட்டை அடம் பிடிச்சி கேட்டு வாங்குறீங்க. எலெக்ஷன் நடக்குது, நடந்து முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுறீங்களே, அதுதான் மேட்ரு. ஒரு சின்ன நாகரீகம் கூட இல்லாமல் அரசியல் நாகரீகம்னு பேசுறீங்க. உங்களால் எவ்வளோ இழப்பு திமுகவுக்கு, எவ்வளோ அசிங்கம் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ விஷயங்களை உங்களால் பாதிக்கப்பட்டுச்சு திமுக. ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ரொம்ப நன்றி, நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு அடுத்த இன்னொரு ஆஃபர் வருது, ஸோ நான் அதனால் போகிறேன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குன்னு திருப்பி ராகுல் காந்தி மூஞ்சிலே முடிக்க முடியாது. இனிமேல் திமுக பக்கமே வரமாட்டாரா? உங்களை பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன திமுக
உங்கள் காங்கிரஸ் ஆட்களே உங்களை நான் ஏற்றுக்காத ஒரு டைமு, குலாம் நபி ஆசாத்து ஒரு பெரிய டீமே அப்போ வந்து உங்களை ஏற்றுக்காத ஒரு நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னார், உங்களை அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் சொன்னார், அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதையா நான் இப்பயும் கூட கிடையாது. இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் போது கூட உங்களுக்கு திமுக துரோகம் பண்ணலையே. காங்கிரஸ் 5 பேர் ஜெயிக்கிறதுக்கு அவங்க தானே ட்ரை பண்ணி உங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்தாங்க. அதோட மாற்றம் இல்லையே. அந்த ஒரு அந்த கோபம் வருத்தம் இருக்கும் தானே செய்யும். நீங்கள் எல்லாம் தாண்டி ஸ்டாலின் தோத்துருக்கிறார். உங்களுக்கு என்டிஏ அப்படின்னு ஒரு கூட்டணி, தேசிய அளவிலான ஒரு கூட்டணிக்கு காங்கிரஸை கொண்டாந்து பலரும் ஏற்றுக்கலை உங்களை. மம்தா வெளியே போனாங்க, கெஜ்ரிவால் வெளியே வந்தார். வந்து காங்கிரஸ் வேஸ்ட்டு, காங்கிரஸோட நம்ம நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வெளியே போனாங்க. நிதிஷ் போனார். எல்லாம் போகும்போதும் ஸ்டாலின் அதை வந்து எல்லாத்தையும் ஒரு அரவணைச்சு வச்சுருந்தார். அப்படிப்பட்ட காங்கிரஸ் நீங்கள் பின்னாடி முதுகில் குத்திட்டு போனது இல்லாமல் நீங்கள் அடுத்த கட்டமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் நீங்கள் இதே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வெளியில் கூட்டிட்டு வந்து தாவிக்கால சேர்க்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி யார் வந்து பண்ணிக்குவாங்க? அதனால மாற்றம் இல்லைல்ல. கிட்டத்தட்ட 20 வருஷம் உங்களை தோளில் சுமந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எம்பியில் 10 பேர் 10 சீட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 10 சீட்டு கொடுத்து அதில் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, அதனால் மாற்றமே இல்லை. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் காங்கிரஸ் என்ன நினைச்சு, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக அவ்வளோதான் நினைக்குது. வாய்ப்பே இல்லையா? நீங்கள் இனிமேல் தேசிய லெவலான என்டிஏ கூட்டணி என்ன ஆக போகுது? ராகுல் காந்தியை எப்பயுமே யாரும் ஏற்றுக்கல. நல்லா புரிஞ்சுங்க. அழகாக சொல்லியிருந்தார் உதயநிதி, நல்லா பேசினார். நம்ம பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் மோடியும் அமித்ஷா நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, காங்கிரஸ், குறிப்பாக ராகுல் தான். ராகுலுடைய இயலாமை, அவருடைய ஸ்ட்ராட்டஜி எங்கே போனாலும் யார்கிட்டையும் ஒத்து வரலையே. பீகார் எலெக்ஷனில் எப்படி இருந்தார் அவர்? சரியாக இருந்தாரா? ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தோட ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டாரா என்ன? சரியா இல்லை. கடைசி வரைக்கும் அதே பிரச்சனை தான். மகாராஷ்டிராவிலையும் கூட்டணி வந்து போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. 1.5 வருஷம் தான் ஆட்சி இருந்துச்சு. அந்த ஆட்சியும் கவிழ்ந்துச்சு. பிறகு லோக்சபாவில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றாலும் சட்டமன்றத்தில் அட்ரஸே இல்லாத அளவுக்கு வந்து உத்தவ் தாக்கரே காணாம போயிட்டார். இல்லை, அதுதான் சொல்றேன். நீ ஒவ்வொரு முறையும் முதுகுல குத்துறது மட்டுமே ஒரு வேலையாக காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ விஜயை நம்பிட்டு நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, திமுகவை. ஏன் நீங்கள் அதெல்லாம் சொல்லணும், தாராளமாக போயிருக்கலாம். அதெல்லாம் மாற்றமே இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், ஒரு நாகரீகம் கருதி சில விஷயங்களை, அது கூட்டணிங்கிறது தானே ஐக்கியம். என்னமோ அப்படின்னு ராகுல் காந்திக்கு அது என்ன ஒரு நாகரீகம்? நீ பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? பார்க்க தானே போகிறோம். தாவேக்கா உங்களை தூக்கிட்டு என்ன உங்களுக்கு 20 சீட்டு கொடுத்துட போகிறாரா எம்பியில்? உங்களுக்கு 10 சீட்டு முதல் வாங்க நீங்கள் விஜய்கிட்ட. புரியுதுங்களா? அதுதான் அதனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் உதயநிதி. அது திமுக தொண்டர்களுடைய ஆதங்கம். அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. நீ உதயநிதி பேசிய பேச்சுங்கிறது திமுகவுடைய தொண்டர்களுடைய ஆதங்கம். வெறி, அவங்க ஒரு உச்ச கோபத்தில் அவங்க இருக்கிறாங்க காங்கிரஸ் மேலே. நீ கடைசி வரைக்கும் இருந்து நீங்கள் தோல்வி, நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 சீட்டு உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்குறாங்கிறப்பெல்லாம் தாராளமாக நீங்கள் போக போகிறீங்க. அதனால மாற்றம் இல்லை. அதில் ஒரு துரோகம் பண்ணிட்டு முதுகில் குத்திட்டு போன மாதிரி ஒரு தேவையில்லைங்கிறேன். இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதுங்கிறது வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இன்னையோட முடிய போகுதாங்கிற அரசியல் பயணங்கிறது இன்னையோட முடிய போதா? திமுக இனிமேல் உங்களுக்கு தேவையே இல்லையா? அதனால தான் திமுக உடனே இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுச்சு. நீங்கள் சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட காங்கிரஸ் பக்கத்தில் நாங்கள் சீட்டு எங்களுக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு தனி சீட்டு ஒதுக்குங்கன்னு இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. திமுகவும் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நேற்று பேச்சு சரியான பேச்சு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. காங்கிரஸை இன்னும் கூட கடுமையாக விமர்சனம் செய்தால்தான் சரியாக இருக்கும். அவங்க செய்த துரோகங்கள் என்ன, எந்த அளவுக்கு கட்சியை நீ வளர்த்துருக்க, என்ன பண்ண போற சொல்லுங்க. நீங்கள் திமுக செஞ்சு கொடுக்காத விஷயமா? திமுக தலைவர், காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தவங்க
திருநாவுக்கரசராக இருக்கட்டும், அழகிரியாக இருக்கட்டும், இப்போ அதுக்கப்புறம் செல்வ பிறந்தகையாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டுமே, திமுக என்ன செய்து கொடுக்கவில்லை அவங்களுக்கு? திமுக நினைச்சா பட்டியல் வரிசையாக பட்டியல் போடலாம், எல்லாத்துக்கும் பண்ணலாம். திருநாவுக்கரசர் காலகட்டத்தில் யார் யாருக்கு என்ன பண்ணிச்சாங்க, எந்த மந்திரி ரெக்கமெண்டேஷனில் நீ காங்கிரஸ்லேருந்து கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்ல முடியாதா? சொல்லுங்க பார்ப்போம். அழகிரியாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற செல்வ பிறந்தகையாக இருக்கட்டும், என்ன பண்ணலை உங்களுக்கு? அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்களே திமுக. அதனால் சரியான ஒரு விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் திமுக காம்ப்ரமைஸுக்கே வேலை இல்லை. ராகுல் காந்தியை இறங்கி அடிக்கணும், இறங்கி அடித்து ராகுல் காந்தியை டேமேஜ் பண்ணணும். தொடர் தோல்வி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரியே நீ பண்ணிட்டிய, நீ அகில இந்திய லெவலில் நீங்கள் தொடர் தோல்வி தானே. இவர் 10 தோல்வி, மேற்பட்ட தோல்விகள் என்று அதுதான் சொல்றேன். நீங்க என்ன இருக்கு, ராகுல் காந்தியால என்னங்க செஞ்சுட்டாரு, என்ன பண்ணிட்டாரு ராகுல் காந்தி? அதாவது இப்ப சவுத் இந்தியா பார்ட்டிங்கிற அளவுக்கு அது சுருங்கி 100% ஈவன் அது ராகுல் காந்தியோட அணுகுமுறை ஒரு பெரிய கேள்விக்குரியாதுல்ல சார். அதாவது அதாவது அவங்களுக்கு நேர் எதிரி பிஜேபி, மத்தியில ஆட்சிக்கு வரணும்னா பிஜேபியை வீழ்த்தணும். அப்போ பிஜேபி ஹோல்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத், மகாராஷ்டிரா, அதே போல ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இது மாதிரியான மாநிலங்கள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆனா இது மாதிரியான மாநிலங்கள்ல ஒரு முறையான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம தொடர் தோல்வி, அங்கெல்லாம் படுதோல்வி. 2வது 3வது டென்யூர் வருது, 4வது டென்யூர்லாம் வருது. வரலாறு காணாத வெற்றியை பாரதிய ஜனதா பெறுது அந்த மாதிரியான மாநிலங்கள். மாறா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வலுவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் அதிகமா டார்கெட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியில காலி செய்யக்கூடிய வேலையில காங்கிரஸ் செய்யுது. அதுதான் சொல்றேன். நீங்க அதேதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ராஜஸ்தானுக்கு பண்ணுங்க, நீங்க குஜராத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, மத்திய பிரதேஷ் பண்ணுங்க. நீங்க ஒண்ணுமே இல்லையே, நீங்க மேற்கு வங்காளம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தது. நீங்க மம்தாவோட அனுசரிச்சு போயிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். அவங்களும் தோத்துருக்க மாட்டாங்க, நீங்களும் தோத்துருக்க மாட்டீங்க. தொடர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்கீங்களா இங்க மம்தா வெஸ்ட் பெங்காலில்? எந்த விதத்திலையும் அது சொன்ன மாதிரி மாநில கட்சிகளுடைய வளர்ச்சியை காங்கிரஸ் விரும்பலை. அந்த வகையில் பிஜேபி பரவாயில்லங்கிறேன் நான். நீங்கள் ஆந்திராவில் அனுசரித்து தான் போகிறாங்க அவங்க. ஆட்டோமேட்டிக்காக சந்திரபாபு நாயுடு அண்ட் ப்ளஸ் பிஜேபி நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. புரியுதுங்களா? நீங்கள் அதுவும் சொன்னேன், காங்கிரஸுக்கு பிஜேபியை நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தோம். காரணம் என்னென்னா, தொடர்ந்து காங்கிரஸோட நம்ம இருக்கிறதுனால திமுக அளவுக்கு மீறி பிஜேபியை விமர்சனம் பண்ணுச்சு, கடுமையாக விமர்சனம் பண்ணுச்சு. இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல கூட அவர் எடப்பாடி பழனிசாமியை பெரிதா விமர்சனம் பண்ணல, விமர்சனம் பண்ணார். ஸோ நீங்கள் முழுக்க உங்களை விமர்சனம் பண்ணுச்சு பிஜேபியை. காரணம் காங்கிரஸ் இன் ஃபியூச்சர் வரும் பண்ணுன்னு. ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதமாகவே ராகுல் காந்திக்கு ஒரு திமுகவை பிடிக்கலன்னா ரைட்டு, அந்த கூட்டணியை சரி பண்ணியிருந்துருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிவிக்கோட போயிருக்கலாம். கழுத்தறுத்தது ஏன்றேன், திமுகலே இருந்து கழுத்தறுத்துட்டு போகுது காங்கிரஸ். திமுக இல்லை இன்னுமே ஏறி அடிக்கும், அதோட மாற்றம் இல்லை. ராகுல் காந்தியை தோல் உரிக்கணுங்க, ராகுல் காந்தியுடைய துரோகத்தை தோல் உரிக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். அதெல்லாம் மாற்றம் இல்லை, நடக்கும். அப்போ விஜய் காப்பாற்ற போகிறாரா? இப்போ ஏறி அடிக்குது திமுக காங்கிரஸை, டிவிக்கு யாராவது சப்போர்ட் பண்ண முடியுமா சார்? இப்போ அரசியலே யார் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைங்கிற அடிப்படையில காங்கிரஸ்லேயே ஒரு செட் ஆஃப் பீப்புள் டிஎம்கேவை நம்ம ஒரு ஆப்ஷனா வச்சுக்கணும். ஏன்னா தாவேக்காவை மட்டுமே நம்ம ஒரு ஆப்ஷனா நம்ம பயணிச்சோம் அப்படின்னா காலகட்டத்துல தாவேக்கா நம்மள ஒரு டேக் இட் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாங்க, அவங்க நம்மள வைக்க வேண்டிய இடத்த தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்களுக்கு காட்ரே பேஸ்ட் எல்லாம் கிடையாது காங்கிரஸுக்கு. தாவேக்காவோட தயவுல தான் இப்ப இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அங்கேயும் பேராசைட்டா தான் இருப்பாங்க. அப்போ இந்த தேர்தலில் லோக்சபால அப்போ உங்களுக்கு என்ன இருப்பு இருக்கு? நான் உங்களுக்கு அமைச்சரவை கொடுத்துருக்கேன், என்னோட வெற்றிக்கு நீங்க என்ன பங்களிப்பு செய்வீங்க? அப்ப நாளைக்கு விஜயே கேட்பாரு. அப்போ விஜய் டேக் இட் லீவ் இட் ஆஃபர் கொடுத்துட்டாருன்னா, அப்போ திமுக கூட குறைவா கொடுத்துட்டாருன்னா, அப்ப திமுக ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆப்ஷன் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பார்கெயின் பண்ணி தான் கூட தொடருவாங்கன்றாங்க. நீங்க ஏடிஎம்கேல ஒரு பார்ட் போனது என்ன ஆச்சு? நீங்க போய் ஆதரவு கொடுத்தாங்க,
பட் இல்லைங்க, இவங்கெல்லாம் சரி பண்ணிட்டதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூட்டணியை ஆட்டோமேட்டிக்காக விஜய் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டார். ஏதோ ஒரு காரணத்தை தேடி சொல்லி உங்களை நம்பி தான் வந்தாங்க ஏடிஎம்கேல 25 பேர். அவங்கள கொஞ்சம் கூட அவர் கண்டுக்கலையே விஜய். அழகாக அப்படியே அப்படியே காரணம் என்னென்னா பல காரணங்களாக கூட இருக்கலாம். நீ அமைச்சர்கள் கொடுக்காத பதவி, பட் ஆனாலுமே நீங்கள் இன்னும் கூட உங்களை அனுசரித்து போயிருக்கணும். கண்டுக்கவே இல்லை. அப்படியே டக்குன்னு அவருக்கு ஐஎம்எல் வந்துருச்சு, விசிகா வந்துருச்சு, காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அப்படியே கழட்டிட்டார். இதே மாதிரி காங்கிரஸுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? காங்கிரஸுடைய ஓட் பேங்க் என்ன இருக்கு புரியுதுங்களா? 100% நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான். என்ன உன்னால என்ன இருக்கு, எனக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு காலகட்டத்தில் வருமா வராதா விஜய்க்கு? கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு திமுகவாவது 28 சீட்டு கொடுத்துச்சு, வாய்ப்பே இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக 15 சீட்டுனா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்ய போகுது காங்கிரஸ்? அதனால நீங்கள் இந்தியா கூட்டணிங்கிற விஷயத்தில் திமுக எவ்வளோ விஷயங்கள்ல ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்தி கொடுத்துருந்துச்சு ராகுல் காந்திக்கு. ஒரு தேசிய லெவலில் திமுக இது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் இருந்தது இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணியில் பெரிய பங்களிப்பு திமுக தான். வேறு எந்த மாநில கட்சிகளும் பெருசாக காங்கிரஸை நம்ப தயாராக இல்லை. காங்கிரஸோடு சேர்ந்தால் நம்ம வீணாக போயிடுவோங்கிறதுனால தான் வட மாநிலங்களில் உள்ள பல மாநில கட்சிகள் காங்கிரஸை வெறுத்து ஒதுக்கி ஓடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆம் ஆத்மி, மம்தாவுடைய கட்சி. நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் சரத்பவார் எல்லாமே கழட்டிட்டாங்க காங்கிரஸ். இந்த அப்பா வேணாம், இவங்களோட இருந்தோம்னா நம்மளால சுத்தப்படாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் திமுக தொடர்ந்து அவங்களோட பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பட் இங்க போயிட்டு திரும்பி போறீங்க, அவங்க வந்து முதுகுல குத்திட்டு போறாங்க. உடனே ஜம்ப் ஆயிட்டாங்க. ஆமா, அதுதான். அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் நான். காரணம் என்னன்னா திமுகவுக்கு நல்ல காலம் பிடிந்து பிறந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நீ ஒரு சில பிரச்சனைகளா இருக்கலாம், முக்கியம் திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இது கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சில பிராந்திய ரீதியிலான அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்ல. எக்ஸாம்பிள் இப்ப காங்கிரஸ்னா இப்போ ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீம் மைனாரிட்டிஸ்னுடைய ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்கப்பா. இப்ப விசிகானா தலித் ஓட்டுக்கு இருக்குப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்க. டிஎம்கே அந்த காலத்துல இருந்து, கலைஞர் காலகட்டத்தில இருந்தே இவங்களை எல்லாம் அரவணைச்சு தான் கொண்டு போவாங்க. அப்ப அதெல்லாம் இப்ப எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க? லோக்கல் பாடி ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதுல மைனாரிட்டி வாக்குகள் திமுக பெருசா இருக்கும் அப்படின்னும் போது இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா வந்த டிவிகேல கிட்டத்தட்ட மைனாரிட்டி வாக்குகள் நிறைய பிரிஞ்சிருக்கு, திமுக பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா திரும்ப பெரிய லெவலில் வீக் ஆகிட்டாரு, மாற்றமே இல்லை. அவர் அங்க போயிட்டாரு. இனிமே அவருடைய எதிர்காலங்கிறது பெரிய கேள்விக்குரியவருக்கு, புரியுதுங்களா? அதனால என்னை பொறுத்தவரை இனிமே திமுகவுடைய பெரிய பலம்னு சொல்லி கொண்டிருந்த மைனாரிட்டி வாக்குகள் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வேற மாதிரி மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க, புரியுதுங்களா? நீங்க அதெல்லாம் மாற்றம்னா இல்லை. நீங்க திமுக நீங்க எப்பன்னு இருக்கீங்க பிஜேபி திமுகவுக்கு எப்பன்னு இருக்கு. காரணம் என்னன்னா நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிதிஷ்குமார், அடுத்தது சந்திரபாபு நாயுடு, அந்த மாதிரி ஸ்டாலினை அவங்க கொண்டாடுவாங்க. அதெல்லாம் மாற்றமே இல்லை. திமுக வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதற்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிஜேபி கண்டிப்பாக திமுகவை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகம் இருக்கு. திமுக இந்த அளவுக்கு அவங்க வேற மாதிரி முடிவெடுக்கலாம். ஏன்னா எவ்வளவு நாள் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்துல புரிஞ்சுங்க, யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறப்போ டிவிக்கே ராகுல் காந்தியை முன்னிலையில் நிறுத்தும். அதனால மாற்றம் இல்லை. அந்த சூழ்நிலையில் திமுக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஒவ்வொரு முறையும் காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது திமுக அந்த தர்ம சங்கடம் இல்லை. பட் இந்த முறை அப்படி இல்லை. தேசிய கட்சிகள் எதுவுமே தன்னுடைய இல்லைன்னா திமுக ஒரு பெரிய சங்கடம். பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி, பெரிய பெரிய காங்கிரஸால இப்போ காங்கிரஸ் செயல்பாடுகளால ஒவ்வொரு மாநில கட்சிகளும் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இல்லையா? இவங்க வந்து பேரசைட்டா இருக்கிறாங்க, நம்மளை காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களும் உள்வாங்கியிருப்பாங்க. அகிலேஷ் யாதவனோட பதிவு நமக்கு அது உணர்த்துச்சு. நாம தோல்வின்ற உடனே நாங்க ஓடக்கூடிய நண்பர்கள் இல்லை, உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் கை கொடுக்குற மாதிரி அவர் ஒரு இது போட்டிருந்தாரு.
அப்ப ஆமா, ஆமா. அவருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இல்லையா? காங்கிரஸ் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு. இது சரியான போக்கு இல்ல. அப்போ நம்ம 3 ஃப்ரண்ட் ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்படின்றது கண்டிப்பா. வந்து அவருடைய பதிவு உணர்த்துதா? 100% அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. கண்டிப்பா தேசிய அளவில் 3வது அணி இன்னும் கண்டிப்பா ஒரு உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலலாம் மாற்றம் இல்ல. காங்கிரஸ், பாஜக அல்லாத ஒரு அணி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் தமிழக அளவு அரசியல்ல எப்படி இருக்கும்? அதிமுக, பாஜகவோட கூட்டணியில இருக்கு. பாஜக எப்பயுமே அதிமுகவை பெருசா விரும்பல. காரணம், அது ஒரு தேய்ந்து போய் கொண்டிருக்கிற ஒரு கட்சியா அது பார்க்குது. தொடர் தோல்வி. நீ மக்களை கவரக்கூடிய தலைவரா எடப்பாடி பழனிசாமி இல்ல. தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்களோட பயணம் செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய வெற்றி இல்ல. குறிப்பா இந்த முறை அவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க ஊட்டியில. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா, படுகர் இனத்தைச் சேர்ந்த வேட்பாளர் அவர், பாஜக வேட்பாளர். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு. படுகரின மக்களுடைய செல்வாக்குகள் அடிப்படையில் பிஜேபியால ஜெயிக்கல. அது கட்சியால ஜெயிக்கல. நீ கட்சியால தனிப்பட்ட செல்வாக்கு. ஜெயிக்கக்கூடிய ஆமா தனிப்பட்ட செல்வாக்குல அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த முறை பாஜக பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. காரணம் அதிமுகவை நம்பினாங்க. கண்டிப்பா ஒரு ஒரு ஏற்கனவே இருந்த 4 சீட்ல 2 சீட்டுனா கூட பிரயோஜனம். எதுவுமே இல்ல. 1 சீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட திருப்பி ஆரம்பத்துல போயிடுச்சு பிஜேபி. எடப்பாடியோட சேர்ந்து அண்ணாமலை கூட்டணியில ஏன் இப்ப நீக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணம் இப்ப சூழ்நிலையை அவங்க வந்து வந்திருக்கலாம் மத்திய தலைமைக்கு. மறுபரிசீலனை செய்றாங்க. காரணம் என்னன்னா 10 வருஷமா பிஜேபியுடைய வளர்ச்சி டக்குனு திருப்பி பின்னோக்கி போயிடுச்சு. அவங்க எதிர்பார்க்கல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுகவுடைய ஒரு நிலைப்பாடு தான். அவங்களுடைய செயல்பாடு, அவங்க உள்ள லோக்கல் பாலிடிக்ஸு சரியா இல்ல. அதன் விட இப்படி ஒரு சூழ்நிலையில திமுக தனியா இருக்கு. ஏன் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா அமித்ஷா இறங்கி ஒர்க் பண்ணுவார். திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு. உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். திமுக ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளாத அப்புறம். கடுமையான முயற்சி பண்ணும் திமுக. திமுகன்ற பாஜக கடுமையான முயற்சி பண்ணும் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு. இது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் நினைக்குது, அகில இந்திய லெவல்ல ஸ்டாலினும் சேர்ந்துட்டாருன்னா, பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாரி ஆயிரும். காங்கிரஸ் என்ன செய்ய போகுது? ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிறது தெரியும். இனிமே தான் தெரியும் ராகுல் காந்திக்கு. விஜயுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? தேசிய லெவல்ல யார் ஏத்துக்குவா? ஏன் ஸ்டாலினுக்கு உள்ள ஒரு இமேஜ் நேஷனல் லெவல்ல விஜய்க்கு இருக்குமா என்ன? அவர் இங்கேருந்து ஆம் ஆத்மி கெஜ்ரிவால்கிட்ட பேசுவாரு, மம்தாட்ட பேசுவாரு, நிதிஷ்குமார்ட்ட பேசுவாரு, சந்திரபாபு நாயுடு பேசுவாரு. விஜய்க்கு என்ன இருக்கு? அவர் ஒரு நடிகர். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு அவரு. என்ன அவருக்கு பெரிய அரசியல் பின்புலம் இல்ல, அனுபவமும் இல்ல. அவர் எப்படி ஏத்தி உட்கார வச்சுக்குவாங்க அவங்க? இந்த தேர்தல் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல அவங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அவங்களுக்கு ஒரு தேசிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ஸோ அதனால ஸ்டாலினை வந்து விட்டுட்டு விஜயை கொண்டு போய் தன்னுடைய என்டிஏ கூட்டணியில் வைக்க முடியுமான்ற நான். காங்கிரஸ் அது நடக்குமா? அதை மற்றவங்களாம் ஏற்றுக்குவாங்களா? ஏன் ராகுல் காந்தி இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுத்தாருன்னு தெரியல. நேற்று தினம் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி ஆலோசனை கூட்டத்தில் நடந்த அந்த விவகாரங்கள், குறிப்பாக திமுக தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஆகியோரோட இந்த பேச்சு, இது என்ன உணர்த்துகிறது, என்னோட பின்னணி அரசியல் என்ன என்பதை பற்றி ரொம்ப விலாவாரியா எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.